இன்றைக்கி சண்டே இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு, தூக்கம் கலைஞ்சிருச்சு என்னன்னு தெரியல. நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி செந்தில் எழுந்து பூ பறித்து வச்சு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை அப்படியே குடிச்சிட்டு இப்போ இருக்கிற வேலை இருந்தது. சண்டேயில் இந்த வேலையை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்கிப் பண்ணால் அது மற்ற நாளில் முடியறதே இல்லை. அதனால் மார்னிங் நான் சண்டே ஸ்பெஷல் காமிச்சிருந்தேன். அதுதான் நண்டு க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டேன். அப்புறம் மீன் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இருந்தாலும் நம்ம ஒரு டைம் க்ளீன் பண்ணி அதையுமே மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு விரசி கழுவி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி மீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், அப்புறம் நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டு, அதை கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கார மிளகாத்தூள் கூட கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். இதை நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வறுக்க வேண்டிய மீனை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஷீலா மீன். சில பேர் வந்து வஞ்சர மீனை ஷீலா மீனுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதை தான் ஷீலா மீனுன்னு சொல்லுவோம். ராம்பாறை மீனும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி கழுவின தண்ணி, ஜார் கழுவின தண்ணி, ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா விரசி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் லாஸ்ட் டைம் நண்டு குழம்பு வைக்கும்போது அதில் மிளகு சேர்த்துக்க சொன்னீங்க. அப்புறம் நான் ஒரு 2 சில்லு தேங்காவுமே சேர்த்துக்கிட்டேன். அதே மெத்தடில் தான் கொஞ்சம் பெருஞ்சீரகம், மிளகு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இந்த டைம் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சேன். லாஸ்ட் டைம் கிரேவியாக வச்சேன். ஏன்னா தோசை ஊற்றிருந்தேன், அதனால் கிரேவி. இன்றைக்கி வந்து இட்லி, அதனால் கொஞ்சம் தண்ணியாக, இட்லிக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நாங்களாம் இட்லியை புட்டு ஜென்ரலாக தொட்டு சாப்பிட்ற கேட்டகரி கிடையாது. நல்லா பிசைஞ்சு குழச்சி அடிக்கிற கேட்டகரி. அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன். நல்லா மசாலாலாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, உப்பு, மஞ்சப்பொடி இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டேன். இது வந்து சஷ்டி, அதனால் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்லன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் சாமிக்கு கொடுத்துருவேன். மீதி 6 நாளும் நான் எடுத்துப்பேன். அதாவது அன்னைக்கு மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். மற்ற நாள்லாம் நான்வெஜ் சாப்பிட்ருவேன். அப்புறம் அமாவாசை, கிருத்திகை இந்த மாதிரி நாளில் இருப்பேன். மற்றபடி சஷ்டிலாம் நான் பார்க்கறது இல்லை. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்து அதையுமே ஒரு கொதி வர்ற அளவுக்கு மூடி வச்சிடலாம். நண்டு வந்து ரொம்ப சூடு, அடிக்கடி எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் இப்போ தான் செகண்ட் டைமே எனக்கு தெரிஞ்சு நண்டு செய்கிறேன். நான் நண்டுலாம் எப்பயுமே செய்ய மாட்டேன். இப்போ வந்து சீசன் போல் இருக்குது நண்டுக்கு, அதனால் நிறைய கிடைக்குது. அதனால் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியுமே ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டேன். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, நானும் போய் குளிச்சுட்டு வந்து ஒரு பட்டையை போட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட தட்டில் இட்லி எடுத்து வச்சுட்டு அது மேலே நல்லா நண்டு கிரேவி ஊற்றிட்டேன். ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு நண்டு நான் 2 கட் பண்ணி செஞ்சுருந்தேன். அப்படியே 2 பீஸ் எடுத்து வச்சுட்டு மீனுமே எனக்கு மட்டும் வறுத்து வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து வச்சுட்டு சாப்பாடு முடிச்சிட்டேன். இது வந்து ஈவினிங் சென்னாங்குனி தூள் செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை தான் நம்ம ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்ற ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.